வாழ்க்கையில பல அடிகளை வாங்கினவங்களுக்கும், ஏமாற்றவங்கள பார்த்தவங்களுக்கும் தனிமையே ஒரு சிம்ம சொப்பனமா மாறிரும். அந்த தனிமை குடுக்குற போதை வேற எதுலயுமே நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கிறவங்க எப்போதுமே ஒரு மாதிரி திமிராவும், ஆணவமாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நேச்சுரல் கேரக்டரா இருக்காது. அவங்க பார்த்த விஷயங்கள் அடுத்து ஒருத்தவங்களோட பழகுறதுக்கு பயப்படுறது, அடுத்தவங்களோட பழகணுமான்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உருவாகிரும். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஒரு பொண்ணு இருந்தா, நம்ம சொசைட்டி எப்படி பார்க்கும்? இது ஒரு அப்பாவி பையன் இந்த ஒரு பொண்ண லவ் பண்ணா இந்த கதை எப்படி போகுன்றது தான் ஆர்வமலை படம். படம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப எதார்த்தமா இருக்கு. ஒரு இன்னசென்ட்டான பையன். என்ன பேசுறோம், என்ன செய்றோம்ன்றது தெரியாம இருக்கக்கூடிய பையன். ஒரு மெச்சூர்டான பொண்ணு. வாழ்க்கையில பல கஷ்டங்கள கடந்து, தனியா திமிரா பார்வைக்கு தெரியக்கூடிய ஒரு பொண்ணு. இதுதான் படம். வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க சேருவாங்களா, சேர மாட்டாங்களா அப்படின்றது. நான் கூட எக்ஸ்பெரிமெண்டா ஏதாவது சொல்ல வர்றீங்கன்னு சொல்லி என்னத்த அவன கொஞ்சம் நேரம் அப்படின்னு நினைச்சேன். நல்லபடியா சேர்த்து வச்சு படத்த முடிச்சிருக்காங்க. பையன், பொண்ணு பாண்டே ஒரு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ரெஃப்ரெஷிங்கா. நான் ஏற்கனவே அவர் நடிச்ச முதல் நீ முடிவு நீ படம் பார்த்திருக்கேன் கொரோனா டைம்ல. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே ஃபீலோட இருக்கும்னு நினைச்சு அந்த படத்தையும் பார்த்தேன். அதே தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆரோமலை ட்ரை பண்ணி பாருங்க.